ஹாய் காய்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பான் கார்டு எடுத்திருக்கலாம். இல்லன்னா எடுக்காமல இருந்திருக்கலாம். இந்த பான் கார்டுல இப்ப ரீசென்ட்டா சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பான் கார்டு வந்திருக்கு. பழைய கார்டுலாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா Instagram, இது மாரி Facebook, YouTube எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இப்ப இத பத்தின உண்மைத்தன்மை என்ன? பான் கார்டு எப்போது உருவானது? பான் கார்டு எதுக்கெல்லாம் தேவைப்படுது? இந்த பான் கார்டோட முக்கியத்துவம் என்ன? அப்படிங்கிற முழு விவர வீடியோ தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா, பான் கார்டு பத்தின ஒரு சிறிய அறிமுகம் கொடுத்துக்கிறேன். பான் கார்டு பாத்தீங்கன்னா, இந்திய வருமான வரித்துறையால் 1972ஆம் ஆண்டுல அறிமுகமானது. இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட 10 இலக்கம் என்னுடைய இந்த பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன். டீடைலா நோட் பண்ணிக்கங்க. முதலாவது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனில ஒரு ஸ்டாஃபா நீங்க வேலை செய்ய போறீங்க அப்படின்னா, அதுக்கு இந்த பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் பான் கார்டு கேக்குறாங்க. ரெண்டாவது, நீங்க ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா இந்த பான் கார்டை கேக்குறாங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு லேண்ட நீங்க வாங்க போறீங்க, இல்லாட்டி சேல் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்சம் வந்தாலும், 50,000க்கு மேல நீங்க பரிவர்த்தனை செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை வந்தாலும், அதுக்கு பான் கார்டு முக்கிய ஆவணமா கேக்குறாங்க. உங்களுடைய வருமானத்துக்கு நீங்க வரி செலுத்த போகும் பட்சத்தில், அதுக்கு பாத்தீங்கன்னா பான் கார்டு ஒரு முக்கிய ஆவணமா கேக்குறாங்க. இந்த பான் கார்டு இல்லாம நீங்க வருமான வரி செலுத்தவே முடியாது அப்படிங்கக்கூடிய காலகட்டத்துக்கு இந்த பான் கார்டு பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய ஆவணமா கருதப்படுது. இப்ப 2வதா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பான் கார்டு எப்படி நீங்க வீட்ல இருந்து ரொம்ப எளிதான முறையில அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன். இதுக்கு நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ நான் மேக் பண்ணல. ஆனா ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எப்படி அப்ளை பண்றதுங்கிறத. அத பார்த்தீங்கன்னா, மேல இருக்கக்கூடிய இந்த ஐ பட்டன்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் லிங்க் குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த பான் கார்டு அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுடிஐ. இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணலாம். 2வது வெப்சைட் பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல். 3வது டிஜிலாக்கர்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த 3 வெப்சைட் மூலமா மட்டும் தான் நீங்க பார்த்தீங்கன்னா பான் கார்டு அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்ல. இது ஆஃப்லைன்ல நீங்க பண்ற மாதிரி இருந்தா நியர்பை இருக்கக்கூடிய டேன் ஆபீஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. TAN. இந்த ஆபீஸ்ல போய் நீங்க டைரக்டா உங்களுக்கு போய் அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவதாக பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா சோசியல் மீடியாவுல அதிகமா பகிரப்படக்கூடிய 2.0 அப்டேட் வந்திருக்கு. உங்களுடைய பழைய பான் கார்டுலாம் பாத்தீங்கன்னா செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் பாத்தீங்கன்னா பகிரங்கமா பரவிட்டு இருக்கு. இப்ப இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இது உண்மையா வதந்தியா அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, 2020ல பாத்தீங்கன்னா, இந்த பான் கார்டுல ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இத பகிரங்கமா நீங்க 2023ஆம் ஆண்டு பகிரங்கமா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க உங்களுடைய பான் கார்டுடைய அக்கவுண்ட் நம்பரோட உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணலினா, உங்களுடைய பான் கார்டை நாங்க செயலிழக்கம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப 2024ஆம் ஆண்டு என்ன சொல்லியிருந்தாங்க, ஜூன் 30க்குள்ள உங்களுடைய பான் கார்டை நீங்க கண்டிப்பா ரினியூவல் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணலினா உங்களுக்கு பான் கார்டு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காது. அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா இந்திய வருமான வரித்துறையால் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த பான் கார்டை இவங்க சேஃப் அண்ட் செக்யூரா உங்களுடைய பான் கார்டை செக்யூர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பான் கார்டு மூலமா பகிரங்கமான விஷயங்கள்ல ஸ்கேம்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாம சில பேங்க்குகள்ல உங்களுக்கு தெரியாம உங்களுடைய அந்த ஆதாரத்தை வச்சு லோன் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன தகவலின் பிரகாரம் தான் இந்த ஒரு அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அப்ப உங்களுடைய பான் கார்டை 2.0ன்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்லயோ இல்ல டெலிகிராம்லயோ ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி யூடியூப் பக்கத்துல ஒரு ஆடை பார்த்து நீங்க போய் உங்க பான் கார்டு, உங்க ஆதார் கார்டு, ஓடிபி எல்லாம் போட்டு நீங்க பகிரும் பட்சத்துல உங்களுடைய ஐடென்டிட்டியை பாத்தீங்கன்னா திருடுறதுக்கு நேரிடும். இப்ப இந்த பான் கார்டு பாத்தீங்கன்னா உண்மையா 2.0 வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு அங்கீகாரம் உடைய வெப்சைட்லயும் இது பத்தின தகவல் இந்திய வருமான வரித்துறையால் வெளியிடப்படவில்லை அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. அப்ப பான் கார்டு 2.0 ஒண்ணு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. இப்ப பழைய பான் கார்டு பாத்தீங்கன்னா 2008ல தான் பாத்தீங்கன்னா பான் கார்டுல QR கோட், அதாவது வேலிடேட்டிங் QR கோட்னு சொல்லலாம். இந்த வேலிடேட்டிங் QR கோட் இல்லாம இருந்தது. அப்ப இத நான் சொன்ன மாதிரி 2018, 19, 20 இந்த காலகட்டத்துல இத வேலிடேட்டிங் QR கோட் உடைய ஒரு பான் கார்டா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க. அப்ப அது 2021ஆம் ஆண்டுல இருந்து 2020ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த வேலிடேட்டிங் QR கோட் பிக்ஸ் பண்ண மாதிரி பான் கார்டு வந்துருச்சு. அப்ப இத அப்டேட் பண்ணாம இன்ன வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் 2024ல பகிரங்கமா என்ன பண்ணாங்க, ரெனியூல் பண்ண சொல்லியிருந்தாங்களே தவிர 2.0 அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இந்திய அரசாங்கத்தாலும் வெளியிடப்படவில்லை. இது மட்டும் தான் உண்மை. அது போல ஏதாவது ஒரு மெசேஜ் வந்ததுன்னா கண்டிப்பா அந்த ஸ்கேம்ல நீங்க மாட்டிக்காதீங்க. அப்புறம் இது போல இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்க்கு நம்ம சேனலோட இப்போ தொடர்ந்து இருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போல இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.